மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். ஏய் நில்லு அண்ணி, ஒரு பேச்சுக்கு நான் தான் தப்பாவே பார்த்தேன்னு வச்சுப்போம், அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இவ யார்கிட்ட வீடியோ கால்ல பேசினாலோ அந்த நம்பருக்கு இப்பவே எல்லார் முன்னாடியும் போன் போட்டு பேச சொல்லுங்க. பாயிண்ட் வந்துருச்சு, பாயிண்ட் வந்துருச்சு. ரேவதி சொல்றது கரெக்ட் தானே? ரோஹிணி பேசினது ஒரு பொண்ணு கிட்டனா இப்பவே போன் பண்ணி காமிக்கணுமே. ஏன் வாய பொத்துனல? உன் புருஷ வாய பொத்து பாப்போம். என்ன பேசாம நிக்கிற? நீ பேசின அதே நம்பருக்கு இப்பவே கால் பண்ணி எல்லாரும் முன்னாடி போன் பேசி காட்டு. அவ இப்போ தூங்கி இருப்பான். நான் எப்படி இப்போ வீடியோ கால் எப்படி சமாளிக்கிறா பாத்தீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ கால்ல பேசிட்டு முத்தம்லாம் கொடுத்தா, இப்ப இன்னொரு வாட்டி அந்த நம்பருக்கு போன் போட சொன்னா தூங்கி இருப்பாளாம். இதெல்லாம் சின்ன புள்ள கூட நம்பாது. இப்ப நீயே போன் போடுறியா இல்ல உன் போனை புடிங்கி நான் கால் பண்ணட்டுமா? என் போனை புடிங்கிடுவியா நீ? அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஏய், எல்லாரும் இவ பேசுறது பாத்துட்டு தானே இருக்கீங்க. என் பேச்ச நீங்க யாருமே நம்ப மாட்டீங்களா? இவளை இப்படி பேச விட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. உன் பர்ஃபார்மன்ஸ்லாம் போதும் ரோகிணி, ரொம்ப சமாளிக்காத. உன் நடவடிக்கை எல்லாம் நான் ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன். ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடுறத நிப்பாட்டுறீங்களா? ரோஹிணி, அண்ணன் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். உன்னை முழுசா நம்புறேன். அதே நேரம் ரேவதி சொல்ற கம்ப்ளைண்ட நான் தீர்த்து வைக்கணும். அதனால உன் ஃப்ரெண்டுக்கு நீ திரும்ப வீடியோ கால் பண்ணு. ஃபோன் பண்ணு ரோகிணி. என்ன ரோகிணி, பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு போனை கட் பண்ணிட்ட? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன ரோகிணி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு. இல்ல கௌதமி, ஒரு பிரச்சனையும் இல்ல. சும்மாதான் கால் பண்ண. நாளைக்கு காலையில காலேஜ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட். குட் நைட். அதான பாத்த. ரோகிணி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. சூப்பர் செல்லம், செம்மையா ஆக்ட் பண்ணிட்ட. என்ன கௌதம், லவ்வா? லவ் எல்லாம் இல்ல, வழக்கம் போல அல்வா தான். என்ன ரேவதி, ரோஹிணி யாரோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொன்ன. ஆனா ரோஹிணி வீடியோ கால் பண்ணதும் அந்த கௌதமி தான் பேசிக்கிட்டு இருந்தா. நீ சரியா பார்க்காம ரோஹிணியை சந்தேகப்பட்டது தப்பு இல்லையா? நல்ல கேளு சத்யா கண்ணு. இவ எல்லாத்துலயும் இப்படிதான் முந்திரி கொட்டத்தனமா நடந்துப்பான். அத்த சரி விடுங்க, சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்னு கேட்காத கார்த்தி. பொம்பளை பிள்ளைக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு யாரு மேலையும் பழிய போடக்கூடாது. ரேவதி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. உன் அக்கா மேல இருக்கிற பாசத்தில் தானே அவளை சந்தேகப்பட்ட. ஆனா உண்மையான பாசம் சந்தேகப்படக்கூடாது, நம்பிக்கை தான் வைக்கணும். நான் என் தங்கச்சிங்க உங்க ரெண்டு பேர் மேலேயும் உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்கேன். அதனால நீங்க ரெண்டு பேருமே எந்த தப்புமே பண்ண மாட்டீங்கன்னு நான் மனசார நம்புறேன். உன்னோட அந்த நம்பிக்கையை தான் நான் அசைச்சு ஆணி வேரோட புடுங்கி எரிய போறேன். ரோஹிணிய பத்தி யாராவது தப்பா பேசினா நீ ரோஹிணிய விட்டு கொடுக்காம அவளுக்காக சண்டை போடணும்.
ஆனா நீயே ரோஹிணிய சந்தேகப்படலாமா? அது தப்பு இல்லையா? இல்ல அண்ணி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் பாக்குறப்ப ரோஹிணி ஒரு பையன் கூட தான் பேசிட்டு இருந்தா. போது ரேவதி, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க? இந்த பிரச்சனையை எல்லாரும் இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறம் இத பத்தி யாரும் எதுவும் பேச வேணாம். உனக்கும் தான் சொல்றேன் ரேவதி. சரியா? சரிங்க அண்ணி. நீ போய் படு. சரி சரி, எல்லாரும் கூட்டத்தை கலைச்சிட்டு பேசாம போய் படுத்து தூங்குங்க, போங்க. ஆமா, போறப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். கால் வலின்னு சொன்னேன், ஆனா ஹால்ல இருந்து சத்தம் கேட்டதும் எந்திரிச்சு குடுகுடுன்னு புயல் வேகத்துல ஓடுன. இப்பவும் பார்த்தா ரொம்ப சாதாரணமா நடந்து வந்துட்டு இருக்கு. உண்மையிலே உனக்கு கால் வலிச்சுச்சா இல்ல என்கிட்ட கம்பி கட்டினியா? என்ன முழிக்கிற? பதில் சொல்லு. ஐயோ, இந்த நேரம்னு பார்த்து நமக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, அது வந்து ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்க கையால பார்த்து பக்குவமா மருந்து போட்டு விட்டீங்கல்ல, அதுல வலி எல்லாம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுச்சுங்க. நீ இப்படி நடந்துப்பனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல நான் அது இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் உனக்கு தெரியும் தானே? நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு எதுவும் இல்லல. ஏற்கனவே உன்னை இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வேற ஒரு பையன் கூட சம்பந்தம் பேசி தட்ட மாத்திருக்காங்க. இந்த நேரத்துல நீ எவ்வளவு கவனமா இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எங்க இருந்தும் எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். ஆனா நீ என்னடானா, நீயே எல்லா பிரச்சனையும் இழுத்து உன் தலைமையில போட்டுக்கோ போலயே. நான் எவ்வளவோ சொன்ன அண்ணி, ஆனா கௌதம் தான் கேட்கவே இல்ல. வீடியோ கால் பண்ணி பேசணும்னு கம்பல் பண்ணி என்னால அவாய்ட் பண்ண முடியல அண்ணி. சாரி. என்கிட்ட சாரி கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? இந்நேரம் நீ கையும் களவுமா மாட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ மறுபடியும் கால் பண்ணதும் ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க கௌதம் நல்ல வேலையா வேற ஏதோ ஒரு பொண்ணை விட்டு உன்கிட்ட பேச வச்சுட்டான். அப்படி இல்லாம அவனே அட்டன் பண்ணியிருந்தானா இந்நேரம் உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இப்போ கிலோ கணக்குல உன் மேல பாசத்தை கொட்டுற உன் பெரிய அண்ணனும் பெரிய அண்ணியும் உன்னை அடிச்சே வெளுத்து இருப்பாங்க. இந்த வீட்லயே உன் மேல உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கிறது நான் தான். அதனாலதான் நான் உன்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்து நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன்.